சரி, வேலை நடக்கட்டும். அப்பாடா தப்பிச்சோம். அப்புறம் என்ன தம்பி திடீர்னு வந்திருக்கீங்க? கல்யாணத்துக்காக உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸும் ஜுவல்ஸும் வாங்கி சிவா சார் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. அதான் கொண்டு வந்திருக்கேன் ஐயா. இதெல்லாம் எதுக்கு தம்பி? வேண்டாம் தம்பி, சும்மா வாங்கிக்கிங்க ஐயா. இது சிவா சார் நடத்தி வைக்கிற கல்யாணம். அவரை வெளியெல்லாம் பாக்காதீங்க, வாங்கிக்கிங்க சார். மாமா, அவர்தான் அவ்வளவு தூரம் சொல்றாருல, வாங்கிக்கோங்க மாமா. சரி வாங்கிக்கோங்க ஐயா. இத நீங்க வாங்கிக்கலன்னா சிவா சார் மனசு கஷ்டப்படும். பரவாயில்லைங்களா? ஐயா வேண்டாம் தம்பி, கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இந்தாங்க. எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஐயா. மாமா, என்கிட்ட கொடுங்க. என்னங்க ஐயா, எல்லாம் பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு தம்பி. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், எங்க கல்யாண பொண்ணு தீபாவே காணோம். தீபாவை வெளியே கொண்டு வரதானே நான் உள்ள வந்திருக்கேன். என்ன யாரும் எதுவும் பேச மாட்டீங்க? தீபா எங்க? அவ கோயிலுக்கு போயிருக்கா தம்பி. என்னங்க கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுக்கு கோயிலுக்குலாம் போனோம்? வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்ல தம்பி, வீட்லயே இருக்க போர் அடிக்குதுன்னு தான் கோவிலுக்கு போயிருக்கா. சீக்கிரம் வந்துருவா. சரிங்கம்மா, தீபா கிட்ட நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. சிவா சார் வாங்கி கொடுத்த புடவை நகை எல்லாத்தையும் அவங்ககிட்டயும் காட்டிருங்க. சரிங்கம்மா, அப்ப வரேம்மா. சரிங்க. வரேங்கய்யா. அப்பாடா போயிட்டான். ஹலோ, என்ன கதிர், போன காரியம் சக்சஸ் ஆயிடுச்சா? சக்சஸ் தான். நீ சொன்ன மாதிரியே நகைகளை கொண்டு போய் தீபா வீட்டுல மறைச்சு வச்சாச்சு. எங்க மறைச்சு வச்ச? அவங்க வீட்டு கிச்சன்ல இருக்கிற அரிசி டின்னுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க. யாரும் அவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிக்க முடியாது. கதிர், நீங்க மறைச்சு வச்சத யாரும் பாக்கலையே? இல்ல இல்ல, யாரும் பாக்கல. ஆனா கடைசி நேரத்துல அந்த ராஜு அங்க வந்துட்டான். என்ன சொல்ற? ராஜு அங்க வந்தானா? அவன் எதுக்கு அங்க வந்தான்? அவன் தீபாவோட கல்யாணத்துக்கு துணிமணி நகைங்கெல்லாம் குடுக்கறதுக்காக அவன் அங்க வந்திருக்கான். அவன் உங்களை பாத்துடலையே? அவன் பாத்துட்டான். இருந்தாலும் நல்ல வேலை, நாங்க சமாளிச்சிட்டோம். என்னடா குழப்பற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லு. இல்ல நட்சத்திரா, நாங்க அங்க டெக்கரேஷன் வேலையை பாத்துட்டு இருந்தோம். அந்த சிவாவோட ஆளு ராஜு அங்க வந்துட்டான். போச்சு, நாம மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சேன். நல்ல வேலை, அவன் எங்களை சிவா அனுப்பி வச்ச ஆளு நினைச்சு நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறமா தான் எனக்கு உசிரே வந்துச்சு. சரி சரி, இதுக்கு மேல நம்ம பிளான தள்ளி போட வேண்டாம். நம்ம உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். அதனால நீ உடனே அங்க இருந்து கிளம்பிடு. சரி நட்சத்திரா, நான் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு உடனே கிளம்பிடுறேன். நீ ஆக வேண்டியதை பாரு. சரி கதிர், நான் வச்சிடறேன். சரி, ஏன் அமைதியா இருக்கீங்க? எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. நகைகள்லாம் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா? என்ன சரி சொல்லுங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாதாமா இருக்கு. அம்மா, எல்லாம் டூப்ளிகேட் நகைங்கம்மா. டூப்ளிகேட்டா? சரி, நல்லா டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? இந்த நகையெல்லாம் டூப்ளிகேட்டா? அம்மா, 30 வருஷமா இந்த தொழில இருக்கேம்மா. நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே போலி நகைதாம்மா.
அப்ப நான் வரமா? வரேன் சார். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இது டூப்ளிகேட் நகை தானே. நீங்க தான் யாரும் நம்பவே இல்ல. ஆச்சாரியும் இப்ப அதை தான் சொல்லிட்டு போறாரு. மா, ரூம்ல பத்திரமா இருந்த நகைங்க எப்படி டூப்ளிகேட்டா மாறி போயிருக்கும்? ஒன்னும் புரியலையே. அத்தை, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க வாங்குறப்போ ஒரிஜினல் நகையா தான் இருந்திருக்கும். அப்புறம் தான் யாரோ இந்த ஒரிஜினல் நகையெல்லாம் எடுத்துட்டு இந்த டூப்ளிகேட் நகையை வச்சிருக்கணும். ஆமா அத்தை, எனக்கும் அப்படிதான் தோணுது. இதை யாரோ பிளான் பண்ணி தான் மாத்தி வச்சிருக்கணும். அப்படின்னா அது யாரு? இவ்ளோ பெரிய வீட்ல யாருக்கும் தெரியாம ஒரிஜினல் நகையை எடுத்துட்டு டூப்ளிகேட் நகையை வச்சுட்டு போறதெல்லாம் சாதாரண காரியம் இல்லையே. இல்ல நாச்சியா, இதை நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம வீட்லயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முதல்ல போலீஸை இங்க வர சொல்லி விசாரிக்கணும். இது எப்படி நடந்திருக்குன்னு தெரியணும் இல்ல? ஆமா அத்தை, இத சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். வாங்க இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க மேடம். ஏதோ நகை திருடு போயிட்டதா உங்க மருமக போன்ல சொன்னாங்க. ஆமா சார், 200 பவுன் நகைங்க காணாம போயிடுச்சு. வீட்ல இருந்த ஒரிஜினல் நகையெல்லாம் திருடிட்டு யாரோ டூப்ளிகேட் நகைங்களை எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. அது யாரும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் சார். இது டூப்ளிகேட் நகைன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தான் சார் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். நாங்க நகை கடை வச்சிருக்கிறதுனால ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவேன் சார். அம்மா, அப்ப நீங்க யாருமா? சார், இவங்க எனக்கு மருமகளா வரப்போற நட்சத்திராவோட சித்தி சார். ஓ, இவதான் நட்சத்திரா. வணக்கம் சார். மேடம், உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு அப்படி யார் மேலயும் சந்தேகம் இல்ல சார். சரி, ரீசெண்டா உங்க வீட்டுக்கு புதுசா யாராவது வந்தாங்களா? அப்படி யாரும் வரலையே சார். அத்தை, தீபாவோட அம்மா வந்துட்டு போனாங்கல்ல, அத மறந்துட்டீங்களா? ஆமா, மறந்துட்டேன். ஆமா சார், வந்துட்டு போனாங்க. நீங்க சொல்ற அந்த அம்மா யாருமா? சார், நேத்து எங்க வீட்டுக்கு தீபான்னு ஒரு பொண்ணோட அம்மா கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தாங்க. அப்போ நாங்கெல்லாம் கோயிலுக்கு போயிருந்தோம். வீட்ல ஏதோ மீனாட்சி அக்கா மட்டும் தான் இருந்தாங்க, வேற யாருமே இல்ல. பத்திரிக்கை வைக்கிற சாக்குல அவங்க மீனாட்சி அக்காவை ஏமாத்திட்டு நகைகளை திருடிட்டு போயிருக்கலாம். போறப்ப அவங்க கையில பை இருந்துச்சு சார். அதுல நகைகளை அவங்க வச்சு எடுத்துட்டு போயிருக்கலாம் சார். சார், அவங்க பத்திரிக்கை மட்டும் தான் சார் கொடுக்க வந்தாங்க. வந்தவங்க வேற எங்கேயும் போகல, என்கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கையில இருந்த பைய பத்திரிக்கை எடுத்துட்டு வந்த பை சார். அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் தான் பேசிருப்பாங்க. அதுக்குள்ள இவங்கள கோயில்ல இருந்து வந்துட்டாங்க. இல்ல சார், எனக்கு அவங்க மேலதான் டவுட் இருக்கு. அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக நாங்க வாங்கி வச்சிருந்த நகைய திருடிட்டு போயிருக்கலாம்ல. அக்கா, இங்க என்னக்கா நடக்குது? என் அப்பா அம்மா ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரியுது. தீபா, பதட்டப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. எதுவா இருந்தாலும் கார்த்திக் வந்தோன்னு பேசிக்கலாம். நீ கீழே வராம இருந்தா அதுவே போதும். அக்கா, என்னக்கா சொல்றீங்க? கீழே என் அப்பா அம்மா
அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. நான் எப்படிக்கா கீழே வராம இருக்க முடியும்? தீபா சொன்னா கேளு தீபா. கார்த்திக் தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு கீழே வராத. ஆ? சார், இவங்களை இப்படி சாஃப்டா விசாரிச்சா ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிங்க சார். யோ, நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். திருடலன்னு அதே பதில் தான் சொல்லிட்டு இருக்க. நீ தான் திருடன்னு ஒத்துக்கையா? ஒத்துக்கோ. இன்ஸ்பெக்டர், கையெடுங்க. நாங்க எடுக்கலன்னு எத்தனை தடவை சொல்றது? ஐயா உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிப்போம். சார், நாங்க நகையை திருடல. சொன்னா கேளுங்க சார், நாங்க நகையை திருடவே இல்ல. திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கீங்க. பெரியவர்னு கூட பார்க்க மாட்டேன். அப்பா, ஏ தீபா, நீ எவ்வளவு நாள் கார்த்தி ரூம்ல தான் இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எப்படி ட்ரை பண்ணியும் ப்ரூவ் பண்ண முடியல. இப்ப இவங்களோட வந்து நீயும் மாட்டிக்கிட்டியா? ஏய், இவ்வளவு நாள் நீ எங்க வீட்ல தான் இருந்தியா? ஐஸ்வர்யா, உங்க அண்ணி எல்லாரும் நீ இங்க இருக்கிறதா சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமாமா, நான் இத்தனை நாள் இந்த வீட்ல கார்த்திக் சார் ரூம்ல தான் இருந்தேன். அத்தை, பாத்தீங்களா? இவ வாயாலேயே உண்மை வருது. அன்னைக்கு நைட்டு நான் தண்ணி குடிக்க வந்தப்போ இவளை பார்த்ததா சொன்னல. நீங்க தான் யாரும் என்ன நம்பல. அப்புறம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல இவ இங்க இருக்கிறத ப்ரூவ் பண்ண பார்த்தேன். ஆனா முடியல. இப்ப மாட்டிக்கிட்டா. சொல்லடி, எதுக்கு என் பையன் ரூம்ல தங்குன? சொல்லுன்றல. இல்லம்மா, அந்த துரையால என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி கார்த்திக் சார் அவர் கூடவே என்ன தங்க சொன்னாரு. வேற வழி இல்லாமதான் அவர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன். அடச்சி, வாய் மூடு.
என்ன மாமா, அத்தை மேல திருட்டு பட்டம் கட்டி போலீஸ் கூட்டிட்டு வந்தாங்களே, இவங்களே என்ன சொன்னாங்க? எல்லாமே முடிஞ்சு போச்சுமா, இனிமே எதுவும் வேணாம், வா போலாம். நான் தான் ஆரம்பத்துல இருந்தே இந்த குடும்பத்தோட எந்த ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம்னு சொன்னல, நீங்களா தான் கேக்கல. இப்ப பாருங்க எப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறோன்னு. அவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது மாமா. உள்ள போய் நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டு வரேன். வேண்டாம் அண்ணி, பட்டதெல்லாம் போதும், வாங்க போலாம். ஆமா மைதிலி, புதுசா எந்த பிரச்சனையும் வேண்டாம், வா போலாம். மைதிலி சொன்னா கேளு, வா போலாம். நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? நீயும் இப்படி பண்ணுவேன்னு நானும் எதிர்பார்க்கலப்பா. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அதெல்லாமே பொய்யாக்கிட்டியே. நான் செஞ்சதெல்லாம் ஒரு மனிதாபிமானத்தோட தான். அந்த தீபா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க. துரையை அவங்க காட்டி கொடுக்க போய் தான் இன்னைக்கு நம்ம கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. இல்லனா நமக்கு பெரிய லாஸ் ஆயிருக்குமா, நம்ம கம்பெனியை இழுத்து மூடுற மாதிரி ஆயிருக்கும். அது மட்டும் இல்ல, என் உயிரை காப்பாத்திருக்காங்க, நம்ம வீட்டு பசங்க உயிரையும் காப்பாத்திருக்காங்க. சரிப்பா, இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லி அவளை நல்லவன்னு சொல்லுவ? அது மட்டும் இல்லம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கண் பார்வை பாதிச்சதுல அப்ப பூக்காரி மாதிரி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? தீபா தாம்மா. அப்ப அவங்க நகையை திருடினது மட்டும் சரியா? அவங்க திருடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. தீபாவோட ஃபேமிலி கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. என்ன கார்த்தி இவ்ளோ வெகுளியா இருக்கீங்க? அவ இங்க வந்து தங்குனது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம அசந்த சமயமா பார்த்து நகைகள் எல்லாம் திருடி அவங்க அம்மாவை பத்திரிக்கை வைக்கிற சாக்குல இங்க வர வச்சு அவங்க கிட்ட நகைய கொடுத்து விட்டுருக்கா. இப்ப மாட்டிக்கிட்டதும் அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. தீபா திருடுனது நீங்க பாத்தீங்களா? சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. சரிப்பா, அவ திருடலனா நம்ம நகை எப்படி அவங்க வீட்டுக்கு போச்சு? மா, தீபா மேல பழி போடுறதுக்காக நகை எடுத்துட்டு போய் யாராவது அவங்க வீட்டுல வச்சிருக்கலாம்ல. என்ன நம்ம பண்ணத கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றான். அப்படி யாருப்பா பண்ணிருப்பாங்க, நீயே சொல்லு. அததான் கண்டுபிடிக்கணும். மா, நான் சில உண்மைகளை சொல்லணுமா? தீபா என் ரூம்ல இருக்கிறத யாரோ தெரிஞ்சுக்கிட்டு என் ரூம்ல செல்போன் வச்சு நாங்க அங்க இருக்கிறத படம் பிடிச்சு உங்ககிட்ட காட்ட ட்ரை பண்ணாங்க. ஆனா அது நடக்கல. நிலவு பூஜை அப்ப பாம்பு எப்படி வந்துச்சு? மாடியில இருக்க என் ரூம் வரைக்கும் அந்த பாம்பு வந்துச்சுமா. இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. நான் பெங்களூருக்கு தீபாவோட போனது யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த துரைக்கு தெரிஞ்சு பெங்களூர் வரைக்கும் எங்களை துரத்திட்டு வந்தான். அதுவும் யாரோ சொல்லிதாம்மா வந்திருக்கான். இல்லனா இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? யாரோ ஒருத்தர் தொடர்ந்து என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறமா. என்னது இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா நம்மள கண்டுபிடிச்சிருவான் போல இருக்கே. இனிமேல் இவன் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். உங்க மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் எனக்கு எவ்வளவு அன்பும் பாசமும் இருக்கோ அந்த மாதிரி தீபாவோட குடும்பத்து மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குமா. அவங்க கண்டிப்பா நகையை திருடி இருக்க மாட்டாங்க. இது யாரோ செஞ்ச சதியில தான் மாட்டியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்கள அவமானப்படுத்தினதுக்கு நான் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு வரமா. கார்த்திக் நில்லுங்க.
அத்தை, நீங்க இவ்ளோ அப்செட்டா இருக்கிறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தீபா தான். இவ்ளோ நாளா கார்த்தி ரூம்ல இருந்துகிட்டு அவர் எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? உங்க பேச்சுக்கு எப்பவுமே மறு பேச்சு பேசாதவரு இன்னைக்கு எதிர்த்து பேசுறாருன்னா அதுக்கு அவதான் காரணம். உங்களை மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாரையும் அவளுக்காக எதிர்த்து பேசுற அளவுக்கு அவரை மாத்தி வச்சிருக்கா. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேனே அத்தை, அவ நமக்கு நம்ம கம்பெனிக்கு நல்லது செஞ்சதெல்லாம் ஒரு டிராமா தான். இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்காக அவ போட்ட வேஷம் தான் இது எல்லாம். அத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாலும் கார்த்தி புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் வருத்தமா இருக்கு. அதோட அவ இன்னும் நல்லவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கூட பாருங்க, நம்ம யார் சொல்லியும் கேட்காம அவ வீட்டுக்கு மன்னிப்பு கேட்க போயிருக்காரு. அந்த அளவுக்கு அவ என்னமோ பண்ணி வச்சிருக்கா. சரியான சாகசக்காரிதான் அவ. அத்தை, அவ இவ்ளோ நாளா கார்த்தியோட ரூம்ல இருந்ததை நினைச்சா மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் கார்த்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அவரை சந்தேகப்பட மாட்டேன். அவரு உங்க வளர்ப்பு, அதனால எந்த தப்புமே கார்த்தி பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த தீபா ரொம்பவே டேஞ்சரானவதான். என்னையே உங்ககிட்ட கெட்டவளா காட்ட ட்ரை பண்ணவதானே. ஆனா அது நடக்காம போச்சு. அப்பவும் நீங்க எனக்கு சப்போர்ட்டா தான் இருந்தீங்க. இப்பவும் நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கீங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். தம்பி, சொல்லுங்க. நீ சாப்பாடு தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இந்த பாலையாவது குடிங்க, உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கும். இல்ல வேண்டாம். நீ எதுவுமே சாப்பிடலன்னா எப்படி தம்பி? வாழ்க்கைன்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதுக்காக வயித்த காய் போட்டா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல நீ, என்னோட யோசனையே வேற. ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. என்ன விஷயம் தம்பி? பெங்களூர்ல தீபாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ நட்சத்திரோட ஃப்ரெண்ட் அந்த பையன் தீபாக்கு விஷ ஊசி போட்டு கொல்ல பார்த்தான். கடைசி நேரத்தில் போய் நான் காப்பாத்திட்டேன். என்ன தம்பி சொல்றீங்க? அவன் எதுக்கு தீபாவை கொல்ல பார்த்தான்? அதான் நீ எனக்கும் புரியல. அவன் பெங்களூருக்கே வந்து தீபாவை கொல்ற அளவுக்கு என்ன மோட்டிவ்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த துரை சொல்லி தீபாவை கொல்ல வந்திருப்பானோ? இல்ல நீ, அப்படி இருக்க சான்ஸே இல்ல. துரை ஆளை வச்சு கொல்ற மாதிரி இருந்தா அவனும் எதுக்கு பெங்களூருக்கு வரணும்? இந்த கொலை முயற்சிக்கு பின்னாடி வேற யாரும் இருக்கிற மாதிரியே மனசுக்கு படுது. அப்படியா சொல்றீங்க? இப்ப கூட நம்ம வீட்டுல காணாம போன நகைங்க எப்படி தீபா வீட்டுக்கு போச்சு? இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க. தீபாவை இதுல எப்படியாவது சிக்க வைக்கணுன்றதுக்காக அவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. என்ன தம்பி என்னென்னமோ சொல்றீங்க? அப்போ துறைய தவிர தீபாக்கு வேற ஒருத்தராலையும் ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா நீ,
நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. அண்ணி, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க தம்பி. நீங்க இந்த டூப்ளிகேட் நகைலாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. அம்மா, நேத்து எங்க வீட்ல நடந்த விஷயத்துக்காக உங்ககிட்ட முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேத்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ நானும் இருந்தேன். உங்க மேல வீணா பழி போட்டத என்னால ஏத்துக்கவே முடியல. ஆனா அந்த இடத்துல நான் சொல்றது கேக்குற மனநிலைமையில யாருமே இல்ல. அதனால என்னால எதுவும் செய்ய முடியல. சரி விடுமா, நடந்து முடிஞ்சதை பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு இருக்கு. என்ன செய்யறது? சரி, நீ எதுக்குமா வந்திருக்க அத சொல்லு. அம்மா, மைத்திலி வீட்ல இல்லல? இல்ல, கடைக்கு போயிருக்கா. வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. தீபா எங்கம்மா காணோம்? ரூம்ல தான் இருக்கா. தீபா, தீபா. வாங்கக்கா. சாரி தீபா, நேத்து எதேதோ நடந்து போச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அங்க என்னால எதுவும் பண்ண முடியல. அக்கா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? விடுங்கக்கா. அக்கா, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? இது தெரிஞ்சா உங்களை அபிராமி அம்மா திட்டுவாங்கல்ல? இல்ல தீபா, அத்தை தான் என்ன இங்க அனுப்பி வச்சாங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, அவங்க தான் என்ன இங்க அனுப்பி உன்னை கோவில் கூட்டிட்டு வர சொன்னாங்க. வேண்டாமா, இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்குவோம். தீபா எங்கேயும் வரமாட்டா. அப்பா, தீபாக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அத்தை இவகிட்ட மன்னிப்பு கேட்க தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. இல்லம்மா, அவங்க எதுவும் மன்னிப்பு கேட்க வேணாம். நாங்க தப்பு செஞ்சதாகவே இருக்கட்டும், எங்களை விட்டுருங்க. அந்த கடவுளுக்கு தெரியும் யார் தப்பு செஞ்சான்னு. அது போதுமா எங்களுக்கு? இல்லப்பா, கார்த்திக் தம்பி தான் உங்களுக்காகவும் தீபாக்காகவும் பேசி அத்தை மன்னிப்பு கேட்க சொல்லிருக்காரு. அதனால மறுக்காம தீபாவையும் கூட அனுப்பி வைங்கப்பா. இல்லம்மா, இது சரியா வராது. அப்பா, கார்த்திக் சார் நம்மளுக்காக தான் பேசிருக்காரு. அவர் பேச்சுக்கு நாம மரியாதை கொடுக்கணும்ல. நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அண்ணி வந்தா நான் கோயிலுக்கு போயிருக்கேன். நான் செய்யறேம்மா. என்ன செய்யணும்? கோவில்ங்கிறது புனிதமான இடம். இந்த இடத்துல வச்சு நீ என் வீட்டுக்கு மருமகளா, என் பையனுக்கு மனைவியா வர ஆசைப்பட மாட்டேன்னு எனக்கு கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணணும்.
சத்தியம் பண்ணு. ஏன் தயங்குற? உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னா தயங்காம சத்தியம் பண்ணு. பண்ணு. இந்த கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்றேன். நான் என்னைக்கும் உங்க வீட்டுக்கு மருமகளா வர ஆசைப்பட மாட்டேன். இது சத்தியம். நானும் என் பையன் மாதிரி உன்னை நம்புறேன். இந்த சத்தியத்தை நீ காப்பாத்துவேன்னு. இனிமே என் பையன் வாழ்க்கையில நீ வரவே கூடாது. அதைத்தான் நான் விரும்புறேன். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நல்லபடியா உங்களை வீட்டுல கொண்டு போய் விடணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. சார், என் கல்யாணத்துக்கு எனக்கு எவ்வளவு கிஃப்ட் வேணாலும் வரலாம். ஆனா நீங்க கொடுத்த இந்த கிஃப்ட் தான் எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். இது எப்பவுமே என் ரூம்ல தான் இருக்கும். இந்த கிஃப்ட் எப்பவும் உங்க கூடயே இருக்கும்னு சொன்னீங்க. கடைசியில் இந்த கிஃப்ட் என் ரூம்லயே இருக்கு. அக்கா, நீங்க இப்படி செஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஏய், யாருக்கு யாரு அக்கா? சரியான திருட்டு குடும்பம் நீங்க. உனக்கு அக்கான்னு சொன்னா அது எனக்கு தாடி கேவலம், அசிங்கம். எதுக்குடி இந்த திருட்டு வேலை? இப்பவே உண்மைய சொல்றியா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? வேணாக்கா, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நீ ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி நான் சொல்ற வீட்டுல நடிக்கணும். பட் மனமேட வரைக்கும் தான் உன் நடிப்பு இருக்கணும்.
தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க இருந்து நீ எஸ்கேப் ஆயிரு. நம்ம பிளான் படி அந்த நட்சத்திரா வெளியில போகணும். அவ இடத்துல அந்த தீபாவை நம்ம உட்கார வைக்கணும். அந்த கார்த்தி தான் தீபாவோட கழுத்துல தாலிய கட்டணும். இப்படி ஒரு கருப்பான பொண்ணு எனக்கு மருமகளா வந்துட்டாலேன்னு அந்த அபிராமி ஃபீல் பண்ணி அழணும். ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட தான் நடிக்க வந்திருக்கேன்னு சொல்லு. நானும் ஆரம்பத்துல சிவா கொடுக்கற பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நடிக்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பம்னா என்ன, பாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் உண்மையிலே திருந்தி இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதோட கார்த்தியையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சேன். இப்போ நான் திருந்துட்டேன்க்கா. அத்தை கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இவ்ளோ நடந்திருக்கு, இத நான் அத்தை கிட்ட சொல்லாம இருப்பேனா? இவ்ளோ நாளா நடிச்சு எங்க எல்லாரையும் முட்டாளாக்கிருக்கல, விட மாட்டேன்டி. இப்பவே உன்னை பத்தி அத்தை கிட்ட சொல்றேன். அக்கா ப்ளீஸ்க்கா, அத்தை கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. நான் நிஜமாவே திருந்துட்டேன். என்ன காட்டி கொடுத்துடாதீங்கக்கா ப்ளீஸ். நீ என்ன கெஞ்சினாலும் சரி, நான் அத்தை கிட்ட இத பத்தி சொல்லாம விட மாட்டேன். வேண்டாம்க்கா ப்ளீஸ்க்கா, சொல்லாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். காட்டி மட்டும் கொடுத்துடாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ். சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க பாரு நட்சத்திரா, நீ பிளான் பண்ண மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்ட. நீ சொன்ன மாதிரி எங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 5 கோடி கொடுத்துருவேல, ஏமாத்த மாட்டியே? என் கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷம் உங்க அக்கவுண்ட்ல 5 கோடி ரூபாய் ஏறும் பாருங்க. சரிம்மா, ஒன்ன நம்பிதான் அந்த சிவாவை கூட பகைச்சுக்கிட்டோம். அதனால நீ சொன்ன வாக்கு காப்பாத்து. கண்டிப்பா காப்பாத்துவேன், என்ன நம்புங்க. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறோம். சரி, போயிட்டு வாங்க. ஐயோ, எனக்கு என்னமோ இன்னும் இவ மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குதியா? இவளே ஒரு ஃப்ராடு. இவ பேச்சை எந்த அளவுக்கு நம்புறதுனே தெரியலையே. அப்படி எல்லாம் இவன் நம்மளை ஏமாத்த மாட்டாமா? ஏன்னா அவளை பத்தின எல்லா ரகசியமும் நமக்கும் தெரியும்ல. அதனால நமக்கு ஆளுக்கு 5 கோடி கட்டாயம் கிடைக்கும். கவலைப்படாத, பா போலாம். கிளம்பி உன்னா சூப்பர் கிளவி. அப்படிதான் ஓடு. என்ன விட்டு செயினை கொடு. ஏடா, இந்த செல்ஃபி வேலுநாச்சியா கிட்டே வேலையை காட்டுறீங்களாடா நீங்க? தொலைச்சி புடுவன், தொலைச்சி போடவா ராஸ்கலுங்களா. பிச்சு புடுங்க. பாத்திமா பிரபாசமா சண்டை போட்டாங்க. பாட்டி ஃபைட் சூப்பர். இந்தியன் தாத்தா மாதிரி நீங்க இந்தியன் பாட்டி. உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? நோ 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 நோ, ஒன்லி செல்ஃபி. ஃபைட்ல செல்ஃபி உடைஞ்சு போச்சு, அதனால இன்னொரு நாளைக்கு எடுக்கலாம். எங்க போன்ல எடுத்துக்கலாம் பாட்டி. ஓகே, கேரி ஆன். பாருங்க, போலாமா? போலாம் போலாம். அம்மா தாயே, தாலிய பத்திரமா பாத்துக்கோ. தாலி ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்துல ஏறும். அது கழுத்துல இருந்து இறங்குதுன்னா அது புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் தான் இறங்கணும். நல்ல சாமிய வேண்டிக்கிட்டு தாலிய கழுத்துல போட்டுக்கோ. ஐயோ, பாட்டி, கோயில்ல இருந்த
அந்த பொண்ணோட தாலியை நீங்க காப்பாத்தி கொடுத்தீங்க. உங்களுக்கும் ரொம்ப நல்ல மனசுதான். நான் உங்களை காப்பாத்தினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, உன் பேர் என்னம்மா? தீபா பாட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மருமக போன் பண்ணிருந்தா. அப்போ உன்னை பத்தி சொன்னேன். அவ வரும்போது உன்னையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னா. நீ என் கூட வாம்மா. ஐயோ பாட்டி, நான் எதுக்கு வரணும்? நீங்க போங்க, நான் வரல. எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. ஏம்மா, என் உசுரை காப்பாத்தின உன்ன என் மருமக பாக்கணும்னு ஆசைப்படுறா. ஒரு எட்டு வந்துட்டு போமா. இல்ல பாட்டி, நான் எதுக்கு தேவையில்லாம. ஏம்மா, இந்த பாட்டிக்காக இத கூட செய்ய மாட்டியா? இதே என் பேத்தியா இருந்தா மறுத்து பேசுவாளா என் பேச்ச? ஹாய் எவ்ரிபடி, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வாங்க அத்தை. எப்படி இருக்கீங்க அத்தை? எனக்கு என்னம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாச்சியா. என்ன அருணாச்சலம், கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்க. என்ன கல்யாண அலைச்சலா? இல்லம்மா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அப்ப என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா? இருக்கும். அத்தை, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. உங்களை காப்பாத்தின அந்த பொண்ணு வரலையா? வந்திருக்காமா. உள்ள வரத்துக்கு கூச்சப்பட்டு வெளியே நின்னுட்டு இருக்கா. அம்மாடி, உள்ளவா. உள்ள வரியா இல்ல என் மருமக அபிராமிய வெளியே வர சொல்லவா? முருகா, நீதான் என்ன காப்பாத்தணும். வாமா. நாச்சியா, இந்த பொண்ணுதான் என்ன கோவில்ல ரவுடி பசங்க அடிக்க வந்தப்போ என் உசுரை காப்பாத்தினவ. உள்ள வான்னு கூப்பிடு. ஓப்பிடுறி, ஏன் தயங்குற? உள்ள கூப்பிடு. உள்ளவா. வாமா. இந்த பொண்ணுதான் என் உசுரை காப்பாத்தினவ தெரியுமா? இவளுக்கு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறதுதான் வேலையா? வேற வேலையே இல்ல போல இருக்கு. ஆமா, இந்த பொண்ணு யாரு? இவதான் கார்த்திய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பாட்டி. பேரு நட்சத்திரா. அப்படியா? வணக்கம் பாட்டி. என்ன புது மருமகளே, உனக்கு காஃபி போட தெரியுமா? நல்லா போடுவேன். அப்படியே உள்ள ஓடி போய் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு. தீபா, ஒரு நிமிஷம். என்ன சார்? இது என் ரூம்ல இருந்த உங்களோட ட்ரெஸ். இது நான் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். சாரி சார், அங்க நடந்த பிரச்சனையில நீங்க ஆசையா கொடுத்த கிஃப்ட கூட எடுக்காம வந்துட்டேன். சாரி சார். பரவாயில்லங்க. நான் வரேன் சார்.
இல்ல நீ நானும் நட்சத்திராவோட அப்பா அம்மாவை தான் இருப்பாங்கன்னு நினைச்சு அவங்க ஆசாரி கிட்ட கூட்டிட்டு போனேன். ஆனா ஆசாரி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன தம்பி சொல்றீங்க? நகையை பார்த்தது அவங்க மட்டும்தான். அவங்கள தவிர வேற யாரும் நம்ம வீட்டுக்கு வரலையே. ஆனா ஒண்ணு மட்டும் ஸ்ட்ராங்கா தெரியுது. என்ன கார்த்தி? பெங்களூர்ல தீபாவை கொல்ல பார்த்தது, இந்த ரூம்ல செல்போன் வச்சு ரெக்கார்ட் பண்ணது, இது எல்லாமே நட்சத்திரோட ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நகை விஷயத்தை விசாரிச்சு பார்த்தா அதுவும் நட்சத்திரோட அப்பா அம்மா கிட்ட தான் போய் முடியுது. சோ நட்சத்திர சம்பந்தப்பட்டவங்க தான் எல்லா இடத்துலயும் சந்தேக லிஸ்ட்ல இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அவங்க தான் இருக்காங்களா, இல்ல அவங்களையும் இதுல மாட்டி விடுறதுக்கு வேற யாராவது ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குக்கா. என்ன பயம்? இல்ல கார்த்தி அந்த நகை மேட்டரை தோண்ட ஆரம்பிச்சு என் அப்பா அம்மாவா நடிக்கிறவங்கள ஆசாரி வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்காருனா அடுத்து என் மேலதானே சந்தேகம் வரும். கார்த்தி ரொம்ப புத்திசாலி நட்சத்திரா. அவங்க இந்த பிரச்சனைய சும்மா விட மாட்டான். இந்நேரம் உனக்கு இதுல பங்கு இருக்குமோன்னு உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நட்சத்திரா யாரு என்னன்னு நம்ம ஃபுல்லா விசாரிச்சு பார்த்தாதான் நம்மள சுத்தி நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் விட கிடைக்கும். ஆமா கார்த்தி, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. இனிமே அவளோட நடவடிக்கைய க்ளோஸா வாட்ச் பண்ணா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் அண்ணி, இனிமேல் அதான் பண்ணணும். என்னை பத்தி முழுசா கார்த்திக்கு தெரிஞ்சா அவர் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாரு, இந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவாரு. அப்படியெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டா அந்த தீபா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருவா. அதை மட்டும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். கல்யாணத்துக்குள்ள இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணாதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் கார்த்திய நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா போதும். உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்துரும். அப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். அக்கா, இந்த விஷயத்துல நான் உங்களை தான் முழுசா நம்பி இருக்கேன். நீங்க தான் எந்த பிரச்சனையும் வராம எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத, நான் இருக்கேன். பாட்டி, இப்போ ஆச்சு சொல்லுங்க, நம்ம எங்க போனோம்? ஏன்டா பேராண்டி இப்படி நச்சரிக்கிற? நாம எங்க போறோம் தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. நாம மருதாணி ஃபங்க்ஷனுக்கு மருதாணி பறிக்க போறோம். என்ன விளையாடுறீங்களா? இங்கெல்லாம் மருதாணி செடி எங்க கிடைக்கும்? இதுனா உங்க கிராமம் நினைச்சீங்களா? டேய், உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா மருதாணி எங்க கிடைக்கும்னு தெரிஞ்ச ஆளதான் பாக்க போறோம். யார் அது? என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துற தீபா தாண்டா. மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் சொல்றேன். தயவு செஞ்சு இனிமே இங்க வராதீங்க. பாட்டி, இது ஏன் பாட்டி என்கிட்ட முதலே சொல்ல? நான் சொன்னா நீ என்ன பண்ணிட போற? தீபா கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவங்கிறதால அவளுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியும். இத பத்தி மீனாட்சி தான் என்கிட்ட சொன்னா. அதான் தீபாவை பார்க்க போறோம். அண்ணியே இதெல்லாம் பண்றாங்க. ஏற்கனவே தீபா ஃபேமிலியோட நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு, திரும்ப அவங்க வீட்டுக்கே போற மாதிரி பண்றாங்களே. டேய், கோன் மருதாணி வச்சா கை செவக்காதுடா. மருதாணி இலைய பறிச்சு நல்லா அரைச்சி கையில வச்சு பாரு, கை எப்படி செவக்குதுன்னு. அதோட அது வாசனையே தனிடா. கோன்ல அந்த வாசனை எல்லாம் வராது. பாட்டி, அதெல்லாம் சரிதான் பாட்டி. அவங்க வீட்லயே இன்னைக்கு மருதாணி ஃபங்க்ஷன் இருக்கிறதா சொன்னாங்க. அதெல்லாம் விட்டு அவங்க எப்படி வருவாங்க? பேசாம நான் சொல்றதை கேளுங்க பாட்டி, நம்ம திரும்ப வீட்டுக்கு போலாம். டேய், நான் கூப்பிட்டா அவ கண்டிப்பா வருவாடா. அவளும் எனக்கு பேத்தி மாதிரிதான். நான் சொன்னா அவ கேப்பா. உனக்கு கூப்பிட கூச்சமா இருந்தா சொல்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நானே போன் பண்ணி வர சொல்றேன். தர்மலிங்க ஐயா, எப்படியோ பொண்ணோட கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை வீடும் கொஞ்சம் வசதியான இடம்னு கேள்விப்பட்டேன். ஆமாமா, கொஞ்சம் வசதியான இடம் தாமா. இந்த கெஸ்ட் ஹவுஸ் கூட மாப்பிள்ளையோட வீடு தாமா. அப்ப நல்ல புளியங்கொம்பா புடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நம்ம கையில என்னமா இருக்கு? ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அதுதானே நடக்கும். தீபா, என்னாச்சு? கல்யாண பொண்ணு மாதிரியே இல்லையே, ஏன் நல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்ரா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சரி, என் கல்யாணம் முடியற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கியா? தீபா, உனக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன்.
அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க எல்லாரும் இங்க இருந்து கல்யாணம் முடியும் வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் போகணும். சரிங்கய்யா. மாப்பிள்ள என்ன பண்றாரு? அவரு சொந்தமா தொழில் பண்றாரு. சொந்தமா தொழில் பண்றாருன்னா சென்னையில இல்ல வெளியூர்லயா? சென்னையில தாமா பண்றாரு. ம். அப்பா என்ன விஷயம் சொல்லுங்க பாட்டி. இல்லம்மா, நான் நேத்தே சொன்ன மாதிரி எங்க வீட்ல மருதாணி ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஆனா எங்க வீட்ல மருதாணிக்கு பதிலா கோணம் வாங்கி வச்சிருக்காங்க. அது கெமிக்கல், நல்லாவும் செவக்காது. மருதாணி இலை இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா அது எங்க கிடைக்கும்னு தான் தெரியல. மீனாட்சி தான் உன்கிட்ட கேட்டா நீ ஏதாவது வழி சொல்லுவேன்னு சொன்னா. அதாம்மா உன்கிட்ட வந்தேன். மருதாணியா? நான் ரெகுலரா கோயிலுக்கு போறப்போ ஒரு வீட்ல மருதாணி செடி இருக்கிறத பாத்திருக்கேன். அங்க போனா கிடைக்கும் பாட்டி. அப்படியாம்மா? அப்ப என் கூட வந்து அது எந்த வீடுன்னு கொஞ்சம் காட்டுமா. இப்ப எப்படி நான் வர முடியும் பாட்டி? எங்க வீட்லயும் ஃபங்க்ஷன் இருக்கே. அம்மாடி, உன்னை நம்பி வந்த இந்த பாட்டியை ஏமாத்தாதம்மா. கொஞ்சம் என் கூட வாமா. தீபா, பாட்டி தான் அவ்வளவு சொல்றாங்கல்ல, நீங்க வாங்க, சீக்கிரமா வந்துடலாம். சீக்கிரம் வந்துடலாம். சரிங்க சார். வந்து வண்டியில ஏறுங்க, யாரா பாத்திர போறாங்க. சாரி தீபா. எதுக்கு சார்? இல்ல, உங்களை இப்படி தொந்தரவு பண்றோமே, அதுக்காக தான். டேய் பேராண்டி, தீபாவும் எனக்கு பேத்தி தான். நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தான் அவளை நினைக்கிறேன். நம்மள தப்பா நினைக்க மாட்டாடா அவ. என்ன தீபா, நான் சொல்றது சரிதானமா? ஆமா பாட்டி. சார், கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன். பாட்டி, நான் சொன்ன வீடு அதான் பாட்டி. அங்க மருதாணி செடி இருக்கு பாருங்க. சரிமா, உள்ள போய் அந்த வீட்டுக்காரங்க கிட்ட கேப்போம். நீங்க இங்கே இருங்க பாட்டி, நான் போய் கேட்டு வரேன். ஏன் பாட்டி, ஏன் இவ்வளவு ஸ்பீடா இங்க வந்து உட்காந்துட்டீங்க? டேய் பேராண்டி, வாழ்க்கையில ஒரு வேகம் வேண்டாம்டா. இல்லன்னா எல்லாரும் நம்மள ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்க. ஜிகர் தண்டா சாப்பிடுறதுக்கு இப்படி ஒரு லாஜிக்கா? தம்பி, இங்க வா. சொல்லுங்க பாட்டி. 3 ஜிகர் தண்டா கொண்டு வா. சரிங்க பாட்டி. ஒன் மோர் ஜிகர் தண்டா. சரிங்க பாட்டி.
ஒன் மோர் ஜிகர்தண்டா கொண்டு வா. ஓகே பாட்டி. பாட்டி ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பேராண்டி. கொடுப்பா. பாட்டி ஏன் இதோட நிறுத்துறீங்க? இன்னும் 4 சொல்லி சாப்பிடுங்க. இல்லடா பேராண்டி, நான் டயட்ல இருக்கேன்ல, அதனால இனிமே நோ மோர் ஜிகர்தண்டா. பேராண்டி, அங்க ஒருத்தன் ரொம்ப நேரமா தீபாவுக்கு நூல் விட்டுட்டு இருக்கான். நூல் விட்டுட்டு இருக்கானா? என்ன நூலு? பாட